கடந்த சில மாதமாக அரசியல் கட்சிகளுடைய பெயரால் பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டவங்களாக ஒரு அரசியல் கட்சி சார்ந்து அடிப்படை அறிவும் நாகரிகமும் கூட இல்லாமல் செயல்படக்கூடியதை தொடர்ந்து ஊடகங்கள் அவங்க காட்டிக்கிட்டே இருக்குங்க. தன்னுடைய குழந்தையின் மரணத்தை கூட நியாயப்படுத்தக்கூடிய தாய்மார்களும் குடும்பத்தினருடைய மரணங்களை கூட புன்சிரிப்போடு பகிரக்கூடிய இளம் பெண்களையும் பார்க்கும்போது இந்த பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நான் எப்போவுமே நினைக்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யணுங்கிறது என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் தொடர்ந்து நடக்கக்கூடிய சரி நம்மளால் என்ன முடியுமோ நம்ம செய்யலாம் நான் பொதுவாக காலம் தாழ்த்துறது உண்டு. ஏன்னா நமக்கு பெரிய பின்னணி இல்லை இல்லையா. ஆனால் பாருங்கள், சமீபத்தில் தொடர்ந்து அந்த நிகழ்வுகள், அதாவது பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே தவிர குறையவே இல்லை. பெண்களுடைய சமூக புரிதலும் அவங்களுடைய அரசியல் விழிப்புணர்வும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நிகழ்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன பாருங்களேன், இந்த காணொலியை நான் பதிவு செய்கிற இந்த சில நாட்களில் நம்மளை சுற்றி நடந்த சில நிகழ்வுகள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, நம்முடைய அரசியல் சமூக புரிதல் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அதுக்காக அவங்க நியாயம் கேட்டு போராடுறாங்க, அது தவறே கிடையாது. ஆனால் அவங்க கேட்ட நியாயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? திரைப்படத்தில் வருவது போல் அவங்க ஒரு தீர்வை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? திரைப்பட ரீதியான மாற்றமும் திரைப்பட ரீதியான தீர்வும் யதார்த்தத்துக்கு சாத்தியமா? யதார்த்தத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த கொடூரம் அப்படிங்கிறது அந்த திரை கொடூரத்தை விட 1000 மடங்கு அதிகமானது. இன்னும் நம்ம அதை புரிஞ்சுக்கிடலை. இவ்வளவு பெரிய அவமானத்திற்கு பிறகும் கூட, கொடூரத்திற்கு பிறகும் கூட திரைப்பட ரீதியிலான தீர்வை எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட நீதி கேட்குறோம் அப்படின்னா நம்ம அரசியல் புரிதல் எவ்வளவு இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு 7 வயது பெண் குழந்தை கையில் கட்சியை பற்றி, கட்சி உண்மையிலேயே ஏதோ பெரிய சமூக மாற்றத்தின் விளைவாக வந்தது போல ஒரு தோற்றம் எழுதி கட்சியையும் அவங்க முதல்வரையும் புகழ்ந்து பேச சொல்லி ஒரு 7 வயது குழந்தையை தயார் பண்ணி பள்ளி தொடங்குற அன்னைக்கு பள்ளி முழுக்க கட்சி கொடியை கட்டி பள்ளியுடைய அந்த காலை வழிபாட்டு நிகழ்வில் போய் கட்சிக்காரவங்க வரிசையாக இருந்து ஒரு 7 வயசு குழந்தைய அவங்கள பாராட்ட வச்சு அவங்களே புலங்காகிதம் அடைகிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அவமானமாக இருக்குது. ஒரு 7 வயது பெண் குழந்தையுடைய திறமையை எப்படி நம்ம மடைமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. 3வது நிகழ்வு பாருங்கள், ஒரு தலைமை ஆசிரியர் உட்காந்துருக்காங்க. அங்கே போய் கட்சிக்காரவங்களாம் நாற்காலி போட்டு வெளிப்படையாக மிரட்டுறாங்க, எங்கள் ஆட்சி நடக்குது, நான் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தலைமை ஆசிரியருடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லவா? இதுதான் வேறு வழி இல்லை, இவனுங்க தொல்லையை சகிச்சு தான் ஆகணும்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த பரிதாபமான நிலையில தான் சமூகம் நம்மளை வச்சுருக்கா. 4வது முக்கியமான நிகழ்வு பாருங்கள், ஒரு புகழ்பெற்ற நாளிதழில் நேற்றைக்கு செய்தி வந்திருந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லா உயர் அதிகாரிகளாகவும் பெண்கள் இருக்கிறாங்க, பெண் ஆளுமைகள் கையில் இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டி செய்தி போட்டிருந்தாங்க. ஆனால் அதே மாவட்டத்தில் அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அமைச்சர் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதில் எந்த தகுதியுமே இல்லாமல் வெறுமனே ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளருங்கிற பொறுப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் ராஜா மாதிரி உள்ளே போய் உட்காந்து அந்த அதிகாரத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்னா அது தப்புன்னு வெளிப்படையாக இதுவரைக்கும் ஒரு அதிகாரி கூட கண்டனம் தெரிவிக்கலை. அதற்கான நடவடிக்கைகளையோ கண்டிப்பையோ அவங்க தெரிவித்த மாதிரியும் எனக்கு தெரியலை. நாம் அரசியல் படுத்தப்படுகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டியது காலத்துடைய கட்டாயம். அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை நான் தொடங்குறேன். இந்த காணொலியோடு ஒரு கூகுள் படிவத்துடைய இணைப்பை நான் சேர்த்துருக்கேன். பெண்கள் அரசியல் படுத்தப்படணும், அதற்காக நம்மளால் முடிஞ்சதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இது வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் உண்மையான சமூக மாற்றத்திற்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு முட்டு கொடுக்காதவங்களாக இருந்தால் அருள் கூர்ந்து அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி அனுப்புங்க. இது பெண்களுடைய சமூக விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முதல் கட்டம் மட்டும்தான். நன்றி.